அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசினியர்களுக்கு 18 வருடங்களுக்கு பிறகு தனது சுய நட்சத்திர சாரத்தில் சஞ்சரிக்க போகும் ராகுவா. துலாம் ராசினியர்களுக்கு பண மழையில் நனையக்கூடிய அளவிற்கு கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில துலாம் ராசினியர்களுக்கு ராகுவினுடைய இந்த சஞ்சார நிலையின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ராகு மற்றும் கேதுவை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் பாம்பின் உடலும் மனிதனின் தலையும் கொண்டது ராகு, பாம்பின் தலையும் மனித உடலும் கொண்டது கேது. ஸ்வர்பானு என்று ஒரு அசுரனே ராகு கேதுவானார். இது எப்படி நடந்தது என்பதை அறிந்து கொள்வோம். அந்த வகையில் ஒரு சமயம் சாபத்தின் காரணமாக இந்திரன் தனது சக்திகளை இழந்தான். இதை அறிந்த அசுரர்கள் இந்திரன் உள்ளிட்ட அனைத்து தேவர்களையும் துன்பத்திற்கு உள்ளாக்கினார்கள். இந்திரன் சாபம் வழங்கிய துர்வாச முனிவரை சந்தித்து சாப விமோசனம் வேண்டி நிற்க, அவரோ நீ மகாவிஷ்ணுவை நினைத்து தவம் செய்து அவரிடம் உனது சாபத்தை பற்றி கூறி விமோசனம் கேள் என்றார். துர்வாச முனிவர் சொன்னது போலவே இந்திரன் மகாவிஷ்ணுவை நினைத்து தவம் இயற்றினார். மகாவிஷ்ணுவிடம் தங்களை அசுரர்களிடமிருந்து காத்தருளுமாறு வேண்டிக் கொண்டான். திருப்பார்கடலை கடைந்தால் அதிலிருந்து அமுதம் உண்டாகும் என்றும் அதை அருந்துபவர்களுக்கு மரணம் கிடையாது என்றும் அசுரர்களிடம் தெரிவியுங்கள். இதை கேட்கும் அவர்கள் உடனே இதற்கு சம்மதிப்பார்கள். அசுரர்களின் உதவியோடு பார்க்கடலை கடையும் பணியை துவங்குங்கள் என்று மகாவிஷ்ணு பார்க்கடலை எவ்வாறு கடைவது என்பதையும் இந்திரனுக்கும் தேவர்களுக்கும் தெரிவித்தார். இந்திரன் அசுரர்களை அழைத்து பார்க்கடலை கடையும் விஷயத்தை தெரிவித்தான். திருமால் குறிப்பிட்ட மந்திரமலையை தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து தூக்கி பார்க்கடலில் நிறுத்தினார்கள். வாசுகி என்ற மிகப்பெரிய பாம்பை அழைத்து அதை அம்மலையை சுற்றி கயிறு போல சுற்றினார்கள். பார்க்கடலை கடைய தேவையான மத்தும் கயிறும் தயாராகிவிட்டது. திருமால் ஆணையிட பார்க்கடலை கடையும் பணி ஆரம்பமானது. மிகுந்த சிரமப்பட்டு தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடல் கடைந்தார்கள். பார்க்கடலுக்குள்ளிருந்து காமதேனு என்ற பசு வெளியானது. தொடர்ந்து கற்பக விருட்சம் வெளியானது. பின்னர் உஜ்ஜஸ்ரவஸ் என்ற அதிசய குதிரை வெளிப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஐராவதம் என்றொரு வெள்ளை யானை வெளிப்பட்டது. பின்னர் பாரிஜாத மரம் வெளியானது. இவற்றை தொடர்ந்து அப்சரஸ் என்ற பெயருடைய தெய்வ பெண்கள் வெளிப்பட்டனர். கடைசியாக தெய்வீக தன்மை கொண்ட தன்வந்திரி பகவான் கையில் அமுத கலசத்தை ஏந்தி வெளிப்பட்டால் இதனை கண்ட தேவர்களும் அசுரர்களும் மிக மகிழ்ச்சி அடைந்தார்கள். தன்வந்திரியை தொடர்ந்து மிகவும் பிரகாசத்துடன் திருமகள் லக்ஷ்மி தேவி வெளிப்பட்டால். லக்ஷ்மி தேவி திருமாலோடு காட்சி அளித்தால். இந்த தெய்வீக காட்சியில் தங்களை மறந்து நின்று கொண்டிருந்தார்கள் தேவர்கள். இதுதான் தக்க சமயம் என உணர்ந்த அசுரர்கள் அமுதத்தை முழுமையாக கைப்பற்றும் முயற்சியில் இறங்கினார்கள். தன்வந்திரியின் கையில் இருந்த அமுத கலசத்தை பற்றி கொண்டு ஓட ஆரம்பித்தார்கள். அப்போதுதான் தாங்கள் கவனக்குறைவாக நடந்து கொண்டது தேவர்களுக்கு புரிந்தது. உடனே அவர்கள் மகாவிஷ்ணுவிடம் முறையிட்டு தங்களுக்கு உதவுமாறு கேட்டுக்கொண்டார்கள். உடனே திருமாலும் தேவர்களுக்கு உதவிட முடிவெடுத்து மோகினி அவதாரம் எடுத்தார். மோகினி உருவத்தோடு அவர் அசுரர்கள் இருந்த இடத்திற்கு சென்றார். தன்வந்திரியிடமிருந்து தட்டி பறித்த அமுதத்தை பங்கிடுவதில் அவர்களுக்குள் பெரும் சண்டை ஏற்பட்டது. மோகினியை கண்ட அசுரர்கள் அவள் அலையில் மயங்கி அமுதத்தை மறந்தார்கள். ஒரு விஷயத்தை நீங்கள் உணர வேண்டும். இந்த அமுதத்தை எடுத்ததில் தேவர்களுக்கும் பங்குண்டு. அவர்களுக்கு தராமல் நீங்கள் மட்டும் மருந்தினால் இதன் முழுமையான பயன் உங்களுக்கு கிடைக்காமல் போய்விடும் என்றார். மோகினியின் அலையில் மயங்கிய அசுரர்கள் அவள் எதை சொன்னாலும் கேட்கும் மனநிலையில் இருக்க மோகினி தேவர்களை அழைக்க அவர்கள் வந்தார்கள். தேவர்கள் ஒருபுறமும் அசுரர்கள் மற்றபுறமும் அமர்ந்தார்கள். முதலில் மோகினி அமுதத்தை தேவர்களுக்கு கொடுக்க தொடங்கினால். அசுரர்களின் கவனம் எல்லாம் மோகினியின் அழகில் கிடந்தது. ஆனால் தேவர்களின் கவனம் முழுக்க அமுதத்தில் இருந்தது. அசுரர்களுக்கு அமிர்தத்தை தருவது ஆபத்தானது என்று எண்ணிய மோகினி தேவர்களுக்கு மற்றும் அமிர்தம் கிடைக்கும்படி செய்து கொண்டிருந்தால். மயக்கத்தில் இருந்ததால் அசுரர்களுக்கு இந்த சூழ்ச்சி தெரியவில்லை. அசுரர்கள் ஸ்வர்பானு என்ற ஒரு அசுரன் மட்டும் மோகினியின் சூழ்ச்சியை உணர்ந்து உடனே தேவர்களைப் போல தனது உருவத்தை மாற்றிக்கொண்டு சூரியனுக்கும் சந்திரனுக்கும்
சூரியனுக்கும் நடுவில் அமர்ந்தான். அவனை கவனிக்காத மோகினி ஸ்வர்பானுவிற்கும் அமிர்தத்தை வழங்க அவனும் அதை உடனடியாக பருகிவிட்டான். இதை அறிந்து கொண்ட சூரியனும் சந்திரனும் ஸ்வர்பானு ஒரு அசுரன் என்பதை உடனடியாக மோகினிக்கு உணர்த்தினர். உடனே மோகினி உருவத்தில் இருந்த மகாவிஷ்ணு அமிர்தம் வழங்குவதற்காக வைத்திருந்த அகப்பையை கொண்டு ஸ்வர்பானுவின் தலையை தொண்டித்தார். உடல் வேறு தலை வேறாக பிரிந்தாலும் அமிர்தத்தை உண்ட காரணத்தினால் உயிர் உடலை விட்டு பிரியாமல் இருந்தது. அமிர்தத்தை உண்டதால் தலையும் அழியவில்லை, உடலும் அழியவில்லை. துண்டான தலைக்கு பாம்பின் பாம்பின் தலையும் உருவாகின. பாம்பின் உடலும் மனிதனின் தலையும் கொண்டது ராகுவானது. பாம்பின் தலையும் மனித உடலும் கேதுவானது. இப்படிப்பட்ட ராகுவும் கேதுவும் சாயா கிரகங்கள் என்றும் நிழல் கிரகங்கள் என்றும் வர்ணிக்கப்படுகின்றன. ஸ்வர்பானு செய்த தவறை சுட்டிக்காட்டிய மோகினி அசுரர்களுக்கு அமிர்தத்தை வழங்க மறந்து தேவர்களுக்கு வழங்கினான். இதனால் ஸ்வர்பானுவின் மீது கோபம் கொண்ட அசுரர்கள் ஸ்வர்பானுவை தங்கள் கூட்டத்தில் சேர்த்து கொள்ளவில்லை. வினோதமான உடல் அமைப்பை கொண்டதால் தேவர்களும் அவர்களை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். ராகு கேது வெட்டப்பட்ட போது ஒரு துண்டானது நாகேஸ்வரத்திலும் மற்றொரு துண்டானது கீழ்பெரும் பள்ளத்திலும் விழுந்ததாக ஐதீகம். 7 கிரகங்களும் ராசி சக்கரத்தில் வலமாக சுற்றி வருவர். ஆனால் ராகுவும் கேதுவும் அவர்களுக்கு எதிர் திசையில் சுற்றி வருவதாக ஐதீகம். எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை தருபவர் ராகு, ஆனால் அதற்கு நேரமாறாக எதன் மீதும் ஆசைப்படாது குணத்தை தருபவர் கேது. பேராசைப்படும் குணத்தை ராகுவிற்கும் முற்றும் திறந்த முனிவரின் குணத்தை கேதுவிற்கும் கொடுத்து படைத்திருக்கிறான் இறைவன். ராகுவும் கேதுவும் நிழல் கிரகங்கள் என்று அழைக்கப்படுவதால் சர்ப்ப பிரீத்தி பரிகாரங்களை செய்வதன் மூலமாக நம்மில் நிழல் போல நம்மை தொடரும் துன்பங்கள் விலகிச் செல்லும் என்பது ஐதீகம். அந்த வகையில் துலாம் ராசினியர்களுக்கு ராகுவினுடைய இந்த சுய நட்சத்திர சார சஞ்சாரத்தின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சுயசாரத்தில் ராகு சஞ்சரிக்கும் போது நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வருங்க. பூர்வீக சொத்துக்களை பிரித்து கொள்வதில் இருந்த தடைகள் அகல இருக்கு. பஞ்சாயத்துக்கள் சாதகமாக முடியுங்க. அதே போல் தொழில் மற்றும் வியாபாரத்தில் கணிசமான தொகை கைகள்ல புரளும். இது போன்ற நேரங்களில் பிள்ளைகளுக்கு வாழ்க்கை துணைக்கும் வேலை கிடைத்து உதிரி வருமானம் பெருகுங்க. வாடகை கட்டிடத்தில் இவ்வளவு நாட்களாக நடைபெற்று வந்த தொழிலை உங்களுடைய சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சியில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. குடும்பத்தில் மங்கள ஓசை கேட்பதற்கான வாய்ப்புகள் நிறைந்திருக்கு என்பதால் துலாம் ராசினியர்கள் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமா அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல் உத்தியோகஸ்தர்களுக்கு அலுவலகத்தில் உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றையும் தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் ராகு மற்றும் கேதுவினுடைய விளைவாக குடும்ப முன்னேற்றம் திருப்திகரமாக இருக்குங்க. கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை பலப்பட இருக்கு. ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு செயல்படும் சூழல் உருவாக இருக்குதுங்க. இவ்வளவு நாட்களாக கடன் பிரச்சனையால் படிப்படியாக அவதியுற்றிருந்து வந்த உங்களுக்கு இனி அந்த பிரச்சனை படிப்படியாக குறைய ஆரம்பிக்க இருக்கு. அதை அனுபவத்தில் காண முடியுங்க. பிள்ளைகளின் முன்னேற்றம் திருப்தி தருங்க. உடன் பிறப்புகள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருந்து பல முன்னேற்றங்களை உங்களுக்கு வாரி வழங்குவார்கள் என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. இத்தருணங்கள்ல எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. இப்போது நடைபெற்று மகிழ்ச்சியை தருங்க. சொத்துக்கள் உங்களுடைய பெயரிலேயே வாங்குவது யோகம் தரும். அதே போல் பூர்வீக சொத்துக்கள் கூடிய விரைவில் உங்களுக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாக உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது, வீட்டிற்கு அருகாமையுள்ள திருக்கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.